மார்னிங் சாம்பியன் நம்ம கூட மகேஷ் இருக்காரு. இன்னைக்கு பார்க்க போறதுன்னா சர்ஃபேஸ் ஃபினிஷிங் ஆப்ரேஷன் பார்க்க போறோம். சர்ஃபேஸ் ஃபினிஷிங் வந்து எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் ஃபினிஷிங் வந்து லாப்பிங், ஹார்னிங், பஃபிங், அப்புறம் சர்ஃபேஸ் ஃபினிஷிங், சூப்பர் ஃபினிஷிங் சொல்லுவாங்க. எல்லாம் சர்ஃபேஸ் ஃபினிஷிங் இதெல்லாம் வந்து கிரைண்டிங்க்கு மேலே பர்னிஷிங், ஸ்டாம்பிங் யார் போட்டா ஸ்டாம்பிங் அடிச்சுங்க. ஓகே, இப்போ ஸ்டாம்பிங் அடிச்சுங்க. ஸ்டாம்பிங் வந்து வேற இதில் வரக்கூடாது. ஸ்டாம்பிங் இருக்கட்டும், ஆனால் ஸ்டாம்பிங் வந்து இந்த ப்ராசஸில் வரக்கூடாது. சரியா? ஸ்டாம்பிங் வந்து இந்த ப்ராசஸ் வந்து கியர்ஸ் ஆப்ரேஷனில் வரணும். ஸோ நமக்கு வந்து எப்படி சொல்லலாம்னா, அது வந்து இது கட்டத்துக்குள்ளே வர தேவையில்ல. இந்த கட்டத்துக்குள்ளே வராமல் தனியாக தின் கியர்ஸ் வந்து கேன் பி ப்ரொடியூஸ் பை ஸ்டாம்பிங். ஸோ அப்போ என்னன்னா சூப்பர் ஃபினிஷிங் ஆப்ரேஷனில் வந்து எல்லாம் வந்து லாப்பிங் வரணும், ஹார்னிங் வரணும், பஃபிங் வரணும், சர்ஃபேஸ் ஃபினிஷிங், அப்புறம் வார்னிஷிங். அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு. இப்போ இதுல இருந்து ஒரு கேள்வி, அதாவது இந்த கேள்வியிலேருந்து இந்த குரூப்ல இருந்து ஒரு கேள்வி வருவாங்க. அப்படின்னா கொஸ்டின் ப்ரோன் ஜோன் சொல்லுவாங்க. எப்பவுமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, படிக்கும் போதே எந்த குரூப்ல இருந்து கேள்வி வரும் அப்படின்னு தெரியும், இதுல இருந்து தான் வரும் அப்படின்னு தெரியும். எல்லாத்தையும் தான் படிக்கிறது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதே கிடையாது. நம்ம என்னன்னா எதுல வருமோ வரதை மட்டும் படிக்கணும், போஸ்டிங் ஆகி போயிட்டே இருக்கும். இப்போ லாப்பிங் அப்படின்னா வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வந்து லூஸ் டஸ்ட் டைப் அப்ரெசிவ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அங்கே வந்து லூஸ் டஸ்ட் டைப் அப்ரெசிவ். நாங்கள் சின்ன வயசில் வந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த ஒரு பிஸ்கெட் தயாரிக்கிற ஃபேக்ட்ரி ஒன்று இருக்கும், அங்கே போயிட்டு லூஸு டஸ்ட் டைப்பு பிஸ்கெட் வாங்கிட்டு வரும். போனால் வச்சிங்களேன், போய் ₹1 கொடுத்தா அப்படியே அள்ளி விற்போம். ஒரு பாக்கெட்டில் கொடுக்கும், எல்லாமே பங்கு போட்டு டியூஷன் ஸ்டார்ட் பண்ண மாதிரி சாப்பிடுவோம். அந்த மாதிரி லூஸ் டஸ்ட் டைப் அப்ரெசிவ் தான் இங்கே யூஸ் பண்ணுவோம். அது பிஸ்கெட்டு. இது 2008 கேட்கப்பட்ட கேள்வி. இது எதுக்குலாம் யூஸ் பண்றாங்க? Operation of sizing and finishing a small diameter hole by removing a very small amount of material. So இது ஓலை இது பண்றது அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து என்னன்னா ஆனிங் தான் வந்து ஓலுக்கு பண்ணுவாங்க. இது லூஸ் டஸ்ட் அப்ரெசிவ் வந்து ஓலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ப்ராசஸ் மீன்ஸ் சர்ஃபேஸ் இது கரெக்ட். இது வந்து ஓல்னாலே வந்து ஆனிங் வந்துடும். சரியா? அது ஆனிங்க்கு தான் வந்து உகந்தது. இது ஓல் அப்படின்னா ஓட்டையை பற்றி பேசுனாங்க அப்படின்னா அது வந்து ஆனிங் அப்படின்றது தெரியும். சைசிங் ஃபினிஷிங் ஸ்மால் டயமீட்டர் ஓல். சரி, அது கட்டணம் தனியாக கேட்டுருவோம். அது டிஎன்பிசி 2012 கேட்டிருக்காங்க. அப்புறம் சர்ஃபேஸ் ரஃப்னஸ், டூல் மார்க்கு, அதர் மைனர் டிஃபெக்ட்லாம் இது பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ இது வந்து டூல் மார்க்கெல்லாம் வந்து இதில் இது பண்ணலாம் அப்படின்னா. அப்புறம் ஆனிங்கில் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அப்ரெசிவ் ஸ்டிக்ஸ். அங்கே லூஸ் டஸ்ட் அப்ரெசிவ் மாதிரி இங்கே அப்ரெசிவ் ஸ்டிக்ஸ். இப்படி எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். இங்கே ஒரு ஸ்டிக் இருக்கும், இங்கே ஒரு ஸ்டிக் இருக்கும், இங்கே ஒரு ஸ்டிக் இருக்கும், இங்கே ஒரு ஸ்டிக் இருக்கும், இங்கே ஒரு ஸ்டிக் இருக்கும். எப்படி இருக்கும்? அப்ரெசிவ் ஸ்டிக் வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்க? ஆனிங் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஃபினிஷ் த ஹோல்ஸ். அது பார்த்தோம்னு தெரிஞ்சு ஆனிங்க்கு வந்து இட் இஸ் ஃபினிஷ் த ஹோல்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பஃபிங் means made of cotton fabric. காட்டன் ஃபேப்ரிக் எடுத்துப்பாங்க, dipped in abrasive grains வச்சிருப்பாங்க, அதெல்லாம் டிப் பண்ணி வச்சிருவாங்க. டிப் பண்ணிட்டு அதுதான் டூலா யூஸ் பண்ணுவாங்க. இது 2000 காட்டன் ஃபேப்ரிக் அப்படின்னு பார்த்தோம்னா பஃபிங். ஸோ லாப்பிங்னா லூஸா இருக்கும், லூஸ் டஸ்ட் டைப் அப்ரெசிவ். ஆனிங்னா அப்ரெசிவ் ஸ்டிக்ஸ். பஃபிங்னா காட்டன் ஃபேப்ரிக். அவ்வளவுதான். 3 விஷயம் ஞாபகம்னா ஒரு மார்க். சர்ஃபேஸ் ஃபினிஷிங்னா அப்ரெசிவ் ஸ்டோன் யூஸ் பண்ணுவாங்க. இங்க பஃபிங்ல என்ன வரும்? என்ன மாதிரி சர்ஃபேஸ் உருவாக்க போறோம்னா லஸ்டரஸ் சர்ஃபேஸ். இந்த இதுல பாட்டு வரும், பளபளக்கிற பகலானி, அனலடிக்கிற வெயிலானி அப்படின்னு வரும்ல. பளபளக்கிறது தான் லஸ்டரஸ். லஸ்டரஸ்னா என்ன வார்த்தைனா பளபளப்பா இருக்குதான், பப்பரப்பா பளபளப்பா வச்சுக்கேன். அதுதான் வந்து லஸ்டரஸ் சர்ஃபேஸ். லஸ்டரஸ் சர்ஃபேஸ் என்ன எதை வச்சு பண்ணுவோம்? காட்டன் ஃபேப்ரிக். அந்த ஆபரேஷன் பேர் என்ன? பஃபிங் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? பர்னிஷிங் வந்து இப்போ கியர் ஃபினிஷிங் ஆபரேஷன் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஃபினிஷிங், சர்ஃபேஸ் சூப்பர் ஃபினிஷிங் ஆபரேஷன் அப்படின்வாங்க. இதெல்லாம் வந்து கூட்டமா என்ன சொல்லுவாங்க? சூப்பர் ஃபினிஷிங் சொல்லுவாங்க. ஏன்னா கிரைண்டிங்கை விட வந்து இதை வந்து நல்ல ஃபினிஷிங் கிடைக்கனால சூப்பரா ஃபினிஷிங் வேணும் அப்படின்னா ஸோ இந்த ப்ராசஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஸ்டாம்பிங் மூலமா என்ன பண்ணலாம்? thin gear from the sheet metal can be produced. அவ்வளவுதான். இப்போ மெஷினிங் ஆபரேஷன் சர்ஃபேஸ் நம்ம டர்னிங் எவ்வளவு கிடைக்கும்? 0.32 to 2.5. சர்ஃபேஸ் கிரைண்டிங் எவ்வளவு கிடைக்கும்? 0.03632 to 5. லாப்பிங் எவ்வளவு கிடைக்கும்? 0.01 to 0.016. போரிங் எவ்வளவு கிடைக்கும்? 0.4 to 6.4. சோ இதெல்லாம் 2012 ஒரு மேட்ச்ல கேட்கணும். இன்னைக்கு சூப்பர் ஃபினிஷிங் ஆபரேஷன் அண்ட் சர்ஃபேஸ் ரஃப்னஸ் பத்தி தெளிவா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மகேஷ்க்கு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் கிடைக்கும். எல்லாருமே மனசார வேண்டுவோம், பாராட்டுவோம், வாழ்த்து கூறுவோம், நன்றி தெரிவிப்போம். தேங்க்யூ சாமி.